வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு திமுகவின் முக்கிய எம்எல்ஏ அதிரடியான கைது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல்? இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் மிக மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாகவே தொடர்ந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அதிரடியான கைது சம்பவங்கள்ல ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான காலமும் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்துக்கு பாத்தீங்கன்னா இடம் இல்லை நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் மிக மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் கைது செய்வதற்கு கைது ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பா காந்தி எடுத்துக்கொள்ளுங்க, துறை சார்ந்த ஊழலை அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறார் என்ற புகார்கள் அதிகமா இருக்கு. அடுத்தது தமிழகத்தின் முதல் அமைச்சரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதீத ஊழல்களை செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுக்கள் இருக்கிறது. அடுத்ததா இது மாதிரி ஒரு துறை சார்ந்த அமைச்சர்களுமே பாத்தீங்கன்னா ஊழலுக்கு மேல் ஊழல், தொடர் ஊழல்கள் பாத்தீங்கன்னா செய்து கொண்டிருப்பது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் திமுகவின் மிக மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பை அதிகமாக தூண்டி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மிக மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் எம்எல்ஏக்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு அதிரடியான கைது நடவடிக்கைகள்ல இறங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமா பாத்தீங்கன்னா தென்பட்டு கொண்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல நிச்சயம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது வரை தற்போது பிரச்சனைகள் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயமாக மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது திமுகவின் மிக முக்கியமான எம்எல்ஏக்களுடைய அந்த செயல்பாடு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்றே நான் இப்போது இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் எம்எல்ஏக்கள் ஒருவராக கைது செய்யப்படலாம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நிறைய மாற்றங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.